ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த புது அவதாரம் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கண்கலங்க வச்சுது. ஐயோ இவரை வச்சுட்டு நம்ம என்ன பாடுபட போகிறோமோ அப்படின்னு. இப்போது இவரை வச்சுக்கிட்டு இப்போ உள்ள தப்பு செய்கிற ஆட்கள்லாம் இவரை வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் பாடுபட போகிறோம் தெரியலையே. முன்னாடியாவது பரவாயில்ல கண்டுக்காமல் இருந்தார். இப்போ வச்சு செஞ்சு நோண்டி நொங்கெடுக்கிறாரே அப்படி கதற மாதிரி வந்துட்டு ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கார் நம்மளுடைய விஜய் சேதுபதி. கண்டிப்பாக வந்துட்டு தாறுமாறாக எடுத்துகிட்டு போகிறார். பயங்கரமாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். சாச்சனா வெளியே போகிறதுக்கு முன்னாடிலேருந்து அவரோட கேமே வேறு மாதிரி போச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதை சொல்லுங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, சாச்சனா வெளியே போனதுக்கப்புறம் அவரோட கேமும் மாறி இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற நிறைய சூழ்நிலைகள் மாறி இருக்குது. இன்னும் ஜெஃப்ரி வெளியே போயிட்டார்னா இன்னும் சூழ்நிலைகள் மாறும். பட் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இது வரைக்கும் தெரியல. சரி, இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு விஷயத்தை வைக்கிறார். அன்பான விஷாலின் அன்பான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சராமறையாக தாக்குறாங்க. இதுலேயே இப்போ வந்து 4 பேர் 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்கமாக பேர். அதில் ஒரு வெடிகுண்டு காத்துட்ருக்கு. மஞ்சரி சும்மாவே பொங்குவாங்க. இன்னும் என்னென்ன பொங்க போகிறாங்கன்னு தெரியல. அவரை பொங்க வச்சு இன்றைக்கி வந்துட்டு கறிக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா என்ன சொல்கிறேன்னா, சார் அன்ஷிதாமல் இருக்கிற அதிகமான பாசத்தில் மற்றவங்க எல்லாரையுமே கத்தனமாக இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி அடித்து வர்றாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வந்துட்டு, சார் அன்ஷிதாவுக்கு மட்டும் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கவே மாட்டார் சார், அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. பவித்ரா மோஸ்ட்லி கோர வைக்க மாட்டாங்க, வச்சாங்கன்னா அது வந்து முத்துக்கீழ மட்டும் தான் இருக்கும். அவங்களே பொங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லின் அனுபவப்பட்டாங்க, அதை அங்கேயே சொன்னாங்க. சார் இந்த பக்கம் திரும்பி ஜாக்லின் கத்தின ஒருத்தர் அந்த பக்கம் அன்பா அமைதியா ரசின் அப்படின்னு சொல்லும்போது அப்படி உள்ளுக்குள்ளே குத்துது சார். அதாவது இவரை யாரெல்லாம் கேப்டன் ஆக்கணுங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அன்பான கேப்டனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணதை அவர் நினச்சது எல்லாமே பச்சையாக தெரிஞ்சுது சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் சொல்கிறார், எங்கள் கிட்டே கத்துறீங்க, அவங்க கிட்டே கத்தலை, அந்த வித்தியாசம் உங்களுக்கு முதல் தெரிஞ்சுதா விஷால் அப்படின்னு அவர் கண் கலங்கி நிற்கிறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? செஞ்சதை செஞ்சிட்டேன், ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன். வெளியில் போய் டச்சில் இருக்குன்னு நேற்று வந்து ஒரு பிரேஸ்லெட் வேறு கொடுத்தேன், அதை வேறு ஏதாவது சொல்லி விட்ருவாங்களோ மாட்டி விட்ருவாங்களோ பதறமாக இருக்குது என்ற மாதிரி பார்க்குறாரு. ஏன்பா இந்த விஷயங்கள்லாம் தர்ஷிகா இருக்கும்போது நீ பண்ணியா? அந்த பொண்ணு உன்னை எவ்வளோ நம்பிச்சு, எல்லாம் தேவை. சரி, அப்புறமா லாஸ்ட்டாக ஒரே கேள்வி கேட்குறேன், இந்த பார்ஷியாலிட்டிக்கு ஏன் இருந்துச்சு, இதுக்கு முதல்ல உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் 2 பேரும் அப்படியே விழி பிதுங்கி நிற்கிறாங்க. 2 பேருமே என்ன இது இல்லை என்ன பதில் சொல்ல போகிறாங்க? தர்ஷிகா போனோடனே அன்ஷிதா இப்படி தான் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட்டகாலா ஏதோ ஒரு காதல் ஒரு ஸ்டோரி வந்துச்சு, வருது காற்று வாக்கில் 2 காதல் அந்த மாதிரி இருக்குது. தர்ஷிகா போனோடனே அன்ஷிதா பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சார். ஏன் தர்ஷிகா இருக்கும்போது அன்ஷிதா அங்கே இல்லையா? எல்லாம் பிளானிங். இவர் மனசில் வந்துட்டு ரெமோ மன்மதர் நினப்பு. என்னத்தை சொல்ல? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ இப்படி வந்துட்டு பவ்யமாக நிற்கிற இந்த 2 மூஞ்சிங்க தான் போன வாரம் ஃபுல்லாக அவ்வளோ அட்டடியங்கள் பண்ணாங்க. நேற்றுலேருந்து பாவம் அன்ஷிதா போட்டு பொழக்கிறாங்க. ஆனால் விஷால் வந்துட்டு இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் கிடையாது வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கேப்டன்சி ஃபஸ்ட்டு நல்லா அழகாக பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய சுயரூபம் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது. என்னத்தை சொல்ல, இதெல்லாம் திருந்த போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவரை உள்ளே வைக்காமல் விட மாட்டாங்க. ஏன்னா அது நல்லாவே பச்சையாக தெரிஞ்சது போன வாரம் நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்க்லேயே. அவரெல்லாம் டாப்பில் வந்துடுவார், பார்க்கலாம். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கேப்டன்சி விஷாலோட கேப்டன்சி எப்படி இருக்குது? இந்த விஷால் அன்ஷிதா பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.